ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஐயா ஐயா விஷால், உங்ககிட்ட பேசலாமா? சொல்லுப்பா. நான் இருக்க போகிறதே இன்னும் கொஞ்ச நாள் தான். என்னோட இந்த கலை அலையக்கூடாது. அதை நீதாப்பா காப்பாற்றணும். அட போப்பா, இதை காப்பாற்ற என்ன யார் காப்பாற்றுறது? போ. இது நம்ம மண்ணோட கலை. இது நம்ம அழிய விட்டோம்னா இது நம்ம அழியறதுக்கு சமம். சொன்னா புரிஞ்சுக்கப்பா. போப்பா. பா 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 இந்த கலைக்காகவே உயிரை விட்டியப்பா. இனிமே இதை நான் காப்பாத்துறப்பா. ஆனா உன் பையனா இல்லப்பா, நீயாவே அந்த ஆவிட பிள்ளையாவே இருந்து நான் இந்த கலையை காப்பாத்துறேன்ப்பா. என் கால் நடமாடும் ஐயா, உமை கட்டளைக வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும், அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் இது நிக்காது வருபோதும். தண்ணியில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே. சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீது. விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீது. நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், அலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். மழைக்காகத்தான் மேகம், அடகலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு. இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா மகனே. புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது. மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது, அடையேது. கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 கிடையாது. மணித்துளி
பா பா அந்த ஆவிட பிள்ளையாவே இருந்து நான் இந்த கலையை காப்பாத்துறேன்ப்பா. ஒரு அளவுஸ்டே விஷால். எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அழுதுட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் வந்து பியூட்டி ஆஃப் திஸ் சாங் ஸ்வீட் ஸ்பாட் எஸ் அப்படின்னா உங்க அப்பா. I would like to call him on stage. Please வாங்க uncle. இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா வந்து வேற யாரு பண்ணியிருந்தாலும் இவ்வளோ ஆப்டா இவ்வளோ கியூட்டா இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இதெல்லாம் வந்து யுவராஜ் மாஸ்டருக்கு தான் போகும். அண்ட் திலீப் மாஸ்டர். ஒரு தகப்பனுக்கு தான் இன்னொரு தகப்பனோட வழி தெரியும். கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக. வந்து கலா மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? வார்த்தையே இல்லை. அதாவது வேற ஒருத்தர் பண்ணியிருந்தா கூட அந்த பாசம் தெரிஞ்சிருக்காது. சொந்த ஃபாதர், அவனோட ஃபாதர், அதுவும் நீங்கள் வந்து படத்தில் மணிவண்ணன் சார் பண்ணியிருக்காரு. பட் படத்தில் தெரியும் அவருக்கு டான்ஸ் தெரியாது, பட் அது ஃபோர்ஸ் பண்ணி கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். பட் நீங்கள் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட ஒரு வேறு இடத்துல வேலை செய்கிறீங்க எல்லாம். ஆனால் நீங்கள் ஒரு டான்ஸர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணீங்க. வார்த்தையில் அப்படியே சிவாஜி சார் சொல்லுவார், எப்பயுமே இங்கேருந்து ஆக்ட் பண்ணாத, இங்கேருந்து ஆக்ட் பண்ணுன்னு சொல்லுவார் சிவாஜி சார். ஆனால் நீங்கள் பண்ணது இங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணும் மகனேன்னு சொல்லும் போதும் எங்கெல்லாம் எங்கள் அப்பாவை நாங்கள்லாம் மிஸ் பண்ண மாதிரி. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லியே சொல்லு, மகனே வா மகனே வா. அண்ட் இந்த பாட்டை வந்து சொல்லுவாங்கள்ல, அப்பா இறந்த உடனே ஆடுறது, அது மாதிரி என் குரு இறந்த அன்னைக்கு நான் இந்த ஹெவியாக ஆடி அழுதேன். நான் குருவை பார்த்து, அது ஈக்குவல் டு ஃபாதர். ரகு மாஸ்டர் வந்து ஈக்குவல் டு ஃபாதர். நீங்கள் அழகாக அந்த நடனத்தை வந்து மறக்கிறாங்க நிறைய பேர். இப்போ சினிமா நடனம் வேற, பரதம், அந்த பரதத்தை மறக்கிற நிறைய இதில் வந்து நீங்கள் அந்த கிராமிய நடனத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேம் சங்கமமுடைய கான்செப்ட் தான் எடுத்திருக்கீங்க. பட் அவ்வளோ அழகாக கான்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகான கான்செப்ட், ஃபாதர் அண்ட் சன். இதுதான் நான் கேட்குற கான்செப்ட். பியூட்டிஃபுல் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். உங்களுடைய ஒவ்வொரு லிப் மூமெண்ட்டுக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது. உங்களுக்கு நான் அடிமை நான் சொல்லுவேன். பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட் கான்செப்ட். கிழிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தருண் மாஸ்டர் கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் கேட்கலாம். நீங்கள் இங்கேயே இருக்கணும். தருண் மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட். இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரொம்ப நாளாக நான் ஒன்று செய்யலை, அது இப்போ செஞ்சிடறேன். மழைக்காகத்தான் மேகம், அடகலைக்காகத்தான் நீயும், இது கலந்தாடுவோம் நாளும், மகனே வா. ஒரு மாஸ்டராக ஃபேன் நான் யாருக்குன்னா ரகு மாஸ்டர் தான். ஏன்னா டிஃப்ரெண்ட் கோரியோகிராஃபி, டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அப்புறமா இந்த பர்டிகுலர் சாங் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா அவுட்டோர் ஷூட், அது இது, அப்போது எல்லாம் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அது பண்ணி வெறும் அந்த சாங் பார்க்குறப்ப வெறும் மூமெண்ட்ஸ் அண்ட் கட்டிங்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் காட்டிட்டீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் உங்கள் டீமுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. ஓகே, சச் அ பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், சச் அ பியூட்டிஃபுல் எமோஷன்ஸ் வெளியே வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் இதே மாதிரியே உங்களுடைய சப்போர்ட் கடைசி வரைக்கும் இருக்கணும். அண்ட் நீயும் உங்கள் அப்பாவுடைய எந்த ஒரு சாக்ரிஃபைஸையும் ஹெல்ப்பையும் மறந்துடக்கூடாது.